வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இப்பல்லாம் யாருங்க டெஸ்ட் மேட்ச் பாக்குறா? T20 தான் செம்ம ஸ்பீடு. ஆனா அதை விட ஒரு படி மேல சூப்பர் ஓவர்னு ஒன்னு இருக்கு பாருங்க. அடடா, ஒவ்வொரு பாலுக்கும் 6 அடிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறித்தனமான வேகம். அது வேற லெவல். அதேதாங்க. ஷேர் மார்க்கெட்டோட அந்த சூப்பர் ஓவர் தான் ஸ்கேல்பிங். இங்க பொறுமையா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி காஃபி குடிச்சிட்டு ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கவே முடியாது. இது ஒரு ஹை ஸ்பீட் கேம். சரியான மனநிலையோட விளையாடுனா இதுல இருந்து நல்லாவே சம்பாதிக்கலாம். ஆனா கொஞ்சம் கவனம் பிசகுனாலும் வந்த வேகத்துல பணம் காணாம போயிடும். இது ஒவ்வொரு நிமிஷமும் லாபம் பாக்குற ஆட்டம். ஒரு டே ட்ரேடருக்கும் ஒரு ஸ்கால்பருக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, டே ட்ரேடர் ஒரு பெரிய மீனுக்காக நாள் முழுக்க தூண்டில போட்டுட்டு உட்கார்ந்திருப்பார். ஆனா ஸ்கால்பர் அப்படி இல்ல. சின்ன சின்ன மீனா இருந்தாலும் பரவாயில்லன்னு டப்பு டப்புன்னு 50 தடவை தூண்டில போட்டு எடுத்துடுவார். அவரோட டார்கெட்டே 50 பைசா ₹1 தான். சொல்லப்போனா இது ஒரு வீடியோ கேம் ஆடுற மாதிரி. கை சும்மாவே இருக்காது, பட்டனை தட்டிட்டே இருக்கணும். சரி, அப்போ ஸ்கேல்பிங்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. ரயில்வே தண்டவாளத்துல இருக்கிற ஒரு நாணயம். இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரயில்வே ட்ராக்ல காசு செதறி கிடக்குன்னு வச்சுக்கோங்க. தூரத்துல ரயில் சத்தம் கேக்குது, அது பயங்கர வேகமா வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீங்களா? இல்ல, சட்டுன்னு ஓடி போய் கையில கிடைச்ச 2-3 காசை அள்ளிக்கிட்டு ரயில் வரதுக்கு ஒரு நொடி முன்னாடி ட்ராக்ல இருந்து தாவி குதிச்சிடுவீங்க. கரெக்டா? அதுதாங்க ஸ்கேல்பிங். சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட்ல கிடைக்கிற லாபத்தை எடுத்துட்டு நிமிஷத்துல, சில சமயம் நொடியில கூட ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸ்கேல்பர்களோட தாரக மந்திரமே நம்ம பாட்டி சொன்ன கதை தான். சிறுக கட்டி பெருக வாழ். ஒவ்வொரு ட்ரேட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா லாபம் பார்த்து ஒரு நாள் கடைசியில பார்க்கும்போது அது ஒரு பெரிய தொகையா இருக்கணும். இதுதான் உங்களோட கேம் பிளான். ஓகே, இந்த வேகமான ஆட்டத்தை விளையாடுறதுக்கு நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கணும்? வாங்க அந்த ஒரு நிமிட மேஜிக் ஃபார்முலாவா பார்க்கலாம். இதுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். 1, டைம் ஃப்ரேம். நீங்க யூஸ் பண்ண வேண்டியது 1 நிமிட சார்ட், இல்லனா அதிகபட்சம் 3 நிமிட சார்ட். 5 நிமிஷம்லாம் ரொம்ப ஸ்லோ. 2வது, இண்டிகேட்டர்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம 9 மற்றும் 20 EMA மாதிரி 2 சிம்பிள் இண்டிகேட்டர்ஸ் போதும். கடைசியா ஸ்டாக்ஸ். ரிலையன்ஸ், நிஃப்டி மாதிரி நிறைய பேர் வாங்குற விக்கிற லிக்விட் ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் இதை பண்ணவே முடியும். இல்லனா நீங்க நினைச்ச விலைக்கு வாங்கவோ விற்கவோ முடியாம மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறதுதான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இதோட பேரு பிரேக் அவுட் ஸ்கேல்ப் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வேகமான அலையில சவாரி செய்றது. பாருங்க, ஸ்கேல்பிங்ல மொமெண்டம், அதாவது வேகம், அதுதான் எல்லாமே. அமைதியா இருக்கிற கடல்ல போய் சர்ஃபிங் பண்ண முடியுமா? முடியாதுல. பெரிய பெரிய அலைகள் வந்தாதான் முடியும். அதே மாதிரிதான் மார்க்கெட்டும். இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். முதல்ல விலை ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளேயே மேலும் கீழும் போயிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து, எப்போ ஒரு கேண்டில் அந்த பாக்ஸ உடைச்சிட்டு வேகமா வெளியே வருதோ அடுத்த நொடியே ட்ரேடுக்குள்ள போயிடணும். அப்புறம் அந்த வேகம் கொஞ்சம் குறையற மாதிரி தெரிஞ்சாலே போதும், 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல வெளியே வந்துடணும். கடைசி மற்றும் கோல்டன் ரூல், பேராசைக்கு துளி கூட இங்க இடமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தைய நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஸ்லிப்பேஜ். நீங்க ஒரு பொருளை ₹100 வாங்க ஆர்டர் போடுவீங்க, ஆனா அது ₹100 10 பைசாக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சின்ன வித்தியாசம்தான் ஸ்லிப்பேஜ். இந்த வேகமான ஆட்டத்துல இது ஒரு பெரிய வில்லன். சரி, இப்போ இந்த கேம்ல மறைஞ்சிருக்கிற செலவுகளையும் ஆபத்துகளையும் பார்க்கலாம். அதாவது உங்க புரோக்கரோட விருந்து, அப்புறம் உங்களுக்கு தேவையான ரோபோ மனநிலை. ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம். நீங்க ஒரு நாளைக்கு 50 ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஒரு ட்ரேடுக்கு புரோக்கரேஜ் ₹20னா கூட ஒரு நாளைக்கு புரோக்கரேஜ் மட்டுமே ₹1000 போயிடும். நீங்க லாபம் எடுக்கிறீங்களோ இல்லையோ, உங்க புரோக்கருக்கு கண்டிப்பா லாபம் போயிட்டே இருக்கும். இதை எப்படி சமாளிக்கிறது? முதல்ல குறைஞ்ச புரோக்கரேஜ் வாங்குற ட்ரேடிங் ஆப் யூஸ் பண்ணுங்க. 2வது, தேவையில்லாம மனசுல தோணுச்சுன்னு சும்மா ட்ரேட் பண்ணாதீங்க. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ புரோக்கருக்கு அவரோட பங்கு போயே தீரும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் உங்க மனநிலை. ஸ்கேல்பிங் பண்ணூனா உங்களுக்கு ஒரு மனுஷனோட மனசு இருந்தா பத்தாது, ஒரு ரோபோவோட மனசு வேணும். ஆமா, பயம், ஈகோ, கோபம், பேராசை, இது எதுக்குமே இங்க இடம் இல்ல. ஒரு ட்ரேட் தப்பா பூச்சா யோசிக்கவே கூடாது. உடனே தப்ப ஒத்துக்கிட்டு நஷ்டத்தை ஏத்துக்கிட்டு வெளியே வந்துடணும். அதனாலதான் சொல்றேன், எடுத்த உடனே சொந்த காசை போட்டுடாதீங்க. முதல்ல பேப்பர் ட்ரேடிங்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க கைக்கும் மனசுக்கும் நல்லா பழகட்டும். ஆக
இப்போ உங்களுக்கு இந்த ஆட்டம் எப்படி விளையாடணும்னு தெரியும், இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த ஆட்டத்தை விளையாடுறதுக்கு தேவையான அந்த ரோபோ மனநிலை உங்ககிட்ட இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.